வீடியோக்குள்ளே போகலாம். பாண்டை வந்து மேஜராக 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ், இன்னொன்று கார்ப்பரேட் பாண்ட்ஸ். நாம் வந்து தொடக்கத்தில் ஒரு சில கவர்மெண்ட் பாண்ட்ஸை பார்க்கலாம். அதுக்கப்புறம் வீடியோட பின்பகுதியில் கார்ப்பரேட் பாண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கவர்மெண்ட் பாண்ட்ஸில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ட்ரெஷரி பில்ஸ், T-பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய அரசாங்கத்தால் ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி வெளியிடப்படக்கூடியது. 91 நாள், 182 நாள், 364 நாள், அந்த மாதிரி இதை வந்து அரசாங்கம் வெளியிடுது. ஒரு குறுகிய காலகட்டத்தில் அரசாங்கம் கடன் வாங்குறதுக்காக இதை வெளியிடுறாங்க. இதுக்கு வந்து பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு மாதம் இதுக்கு வந்து வட்டி கிடைக்காது. ஆனால் நீங்கள் வந்து அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, குறைவான ரேட்டுக்கு வாங்குவீங்க. நீங்கள் கடைசியாக மெச்சூரிட்டி ஆகும்போது அதுக்கான ஃபுல் வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு 5-6% வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா, ஒரு வருட காலத்துக்குள்ளே கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, அதை வந்து பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா குறைவான வட்டி தான் கிடைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் தன்னோட கையில் இருக்கிற காசுக்கு கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பாண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இதை எங்கே வாங்குறது? RBI டைரக்ட் அப்படின்னு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நடத்துகிற நேரடியான ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டிமாட் அக்கௌண்ட் மூலமாகவும் இதை வாங்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ஷார்ட்டாக வந்து G-Secs அப்படின்னு சொல்லுவாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்டால் நீண்ட காலத்துக்கு, அதாவது 5 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு, 20 வருஷம், 30 வருஷம் வரைக்கும் கூட அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு அப்படின்னு வெளியிடப்படுது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸடு கூப்பன், அதாவது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அளவில் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு வட்டியாக கிடைக்கும். இதில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.8%லேருந்து 7.5% வரைக்கும் இதில் வட்டி வீதங்கள் இருக்குது. இது யாருக்கு சரியாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு, நீண்ட காலத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதே நேரத்தில் நான் போடுற பணம் வந்து எனக்கு ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரியான பாண்ட் வந்து சரியானதாக இருக்கும். இந்த பாண்டையும் நீங்கள் RBI ரீட்டைல் டைரக்டில் வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் மூலமாகவும் வாங்கலாம். மூணாவது நம்ம பார்க்க போகிறது சாவரின் கோல்டு பாண்ட், SGP. இதுவும் மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டு கொண்டிருந்த ஒரு பாண்ட். ஸோ இப்போதைக்கு வந்து மத்திய அரசாங்கம் இதை வெளியிடாமல் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களால் இதை செகண்டரி மார்க்கெட்டில் வாங்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் செகண்டரி மார்க்கெட்டில் கிடைச்சா கூட இது லாபகரமான ஒரு பாண்டாக தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மத்திய அரசாங்கத்தால் இப்போ வெளியிடப்பட்டிருக்கிற ஒரு புது ரூல்னால அதில் கிடைக்கக்கூடிய லாபம் வந்து குறையுது. ரீசன் என்ன அப்படின்னா, இதை வந்து நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் சம்பாதிக்க போகிற பணத்துக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வாங்கிட்டு விற்கும்போது அதில் அதிகமாக எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கீங்களோ அதுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட வேண்டியது இருக்கும். நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்க போகிறீங்க, எவ்வளோ ரூபாய்க்கு விற்க போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டுவீங்க, இது போக உங்களுக்கு அதில் லாபம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது PSU டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட். எஸ், அந்த பேரில் இருக்கிற மாதிரி இந்த பாண்டுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற அந்த வட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான டேக்ஸும் கிடையாது. இது அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களால் வெளியிடப்படுது. அதாவது நஹாய், REC, PFC, HUDCO இந்த மாதிரியான நிறுவனங்களால் வந்து இது வெளியிடப்படுது. ஒரிஜினல் கூப்பன் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் நீங்கள் இதை செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 5-5.5% வரைக்கும் இதில் கூப்பன் ரேட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னா, டேக்ஸ் கட்டுறவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் ஸ்லாபுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா எந்த விதத்தில் நீங்கள் நுழைஞ்சு அங்கங்கே ஓடினாலும் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதிலேருந்து வரக்கூடிய ரிட்டர்னுக்கு அரசாங்கம் விலக்கு அளிச்சிருக்கிறதுனால இதுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 54EC கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ். இது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாண்ட்ஸ். ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை விற்கும்போது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பாண்டை பயன்படுத்தலாம். நீங்கள் ஒரு வீடோ அல்லது ஒரு லேண்டோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து கட்டணும். அதாவது நீங்கள் வாங்கின விலையிலேருந்து விற்ற விலை எவ்வளோ எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கட்டணும். ஆனால் நீங்கள் விற்கிற அந்த அமௌண்ட்டை அப்படியே இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அரசாங்கம் அதில் என்ன கொக்கி வச்சுருக்கிறாங்க, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் 5 வருஷத்துக்கு ஸ்ட்ரிக்டாக அந்த பணத்தை வந்து வெளியே எடுக்க முடியாது. ஸோ இதுதான் ரூல். ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சம் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 5.5% கூப்பன் ரேட் வந்து அரசாங்கம் இதுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன், அதுக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை, ஒரு 5 வருஷம் கழித்து எனக்கு லாபத்தோடு அந்த பணம் கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த 54EC கேபிட்டல் கெயின் பாண்டை எப்படி வாங்க முடியும்? யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ டைரெக்டாக அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கலாம்.
மேஜர் பேங்க்ஸ் மூலமாக இதை வாங்க முடியும். இல்லைனா உங்கள்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய புரோக்கர் மூலமாக கூட இதை வாங்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், ஷார்ட்டாக வந்து எஸ்டிஎல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாநில அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய பாண்ட்ஸ். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, வழக்கமாக மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய பாண்டை விட மாநில அரசாங்கங்களால் வெளியிடப்படக்கூடிய பாண்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான கூப்பன் ரேட் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 6.3%லேருந்து 7.8% வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் கூப்பன் ரேட் கிடச்சிக்கிட்டு இருக்குது. எனக்கு மத்திய அரசாங்கம் பிடிக்காது, ஐ லவ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எங்கே வந்து இதை வாங்கலாம்? இதுவும் ஆர்பிஐயுடைய அவங்க டைரக்ட் வெப்சைட் இருக்கு இல்லையா, அது மூலமாக வாங்குறதுக்கான வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனல் நான் போட்டுக்கிற மற்ற வீடியோக்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ தான் நம்ம கவர்மெண்ட் பாண்ட்லேருந்து ப்ரைவேட் செக்டாருக்குள்ளே போகிறோம். இதில் நம்ம முதலாவது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர். இது என்னடா வித்தியாசமான ஒரு பேரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நம்ம வழக்கமாக கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இதை தான் சொல்கிறோம். ஏன் அந்த நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் பின்னாடி இன்னொரு பாண்ட் டைப் பற்றி பேசும்போது உங்களுக்கு புரியும். இது ஒரு கம்பெனி உங்ககிட்ட இருந்து கடன் வாங்குறது, ஓகேங்களா? ஸோ இதில் வழக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய கூப்பன் ரேட் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 7.5%லேருந்து 10% அண்ட் அபவ் கூட உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஃபிக்ஸட் ரிட்டர்ன் வேணும், என்னுடைய பணத்துக்கு அதிகமான ரிட்டர்ன் வேணும், அதே நேரத்தில் என்னுடைய பணத்துக்கு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான கார்ப்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம கவர்மெண்ட்லேருந்து கார்ப்பரேட் பக்கம் வரனால இதில் வந்து கம்பெனி கிரெடிட் ரிஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது அந்த கம்பெனி ஒருவேளை திவாலாயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறனால அதை வந்து இதில் ரிஸ்க்காக பார்க்கப்படுது. பல வருடங்கள் ஃபீல்டில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு தரமான கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது வெகுவாக குறையுது. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து வாங்க முடியும். இதை வந்து இஷ்யூ பண்ணும்போது டைரெக்டாக அந்த கம்பெனிலேருந்தே நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் மூலமாகவும் உங்களால் இந்த பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த கார்ப்பரேட் பாண்டை வந்து 2 மேஜர் பிரான்ச்சாக பிரிப்பாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து செக்யூர்டு அன்செக்யூர்டு அப்படின்னு சொல்லி 2 விதம் இருக்குது. செக்யூர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பாண்டை வெளியிட்டிருக்கிற கம்பெனி அவங்க வெளியிட்டிருக்கிற அந்த பாண்டுக்கு பேக்கப்பாக அந்த கம்பெனியினுடைய சொத்தையோ அல்லது அதனுடைய பணத்தையோ வந்து அவங்க பிணையாக வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து செக்யூர்டு பாண்ட் அப்படின்னு சொல்லி கருதப்படும். ஒருவேளை அந்த கம்பெனி திவாலாகும் பட்சத்தில் அவங்க எந்த சொத்தை அல்லது பணத்தை வந்து அவங்க பிணையாக வச்சுருக்கிறாங்களோ அதை எடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அது பிரித்து கொடுக்கப்படும். அதனால தான் அது வந்து செக்யூர்டு பாண்ட். அன்செக்யூர்டு பாண்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி இந்த பாண்டுக்குன்னு சொல்லி பிணையாக அந்த கம்பெனி எதையுமே வச்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் முழுக்க அந்த கம்பெனி இது வரைக்கும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதுங்க, நல்ல தரமான கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியினுடைய மதிப்பு மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் வழக்கமாக செக்யூர்ட் பாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கூப்பன் ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அன்செக்யூர்ட் பாண்ட் அதில் ஏற்கனவே ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால அதில் உங்களுக்கு அந்த கூப்பன் ரேட் செக்யூர்ட் பாண்டை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸை பொறுத்து நீங்கள் ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய திறன் அடிப்படையில் உங்களால் வந்து இந்த அன்செக்யூர்ட் பாண்டில் எனக்கு கொஞ்சம் அதிகமாக லாபம் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கன்வெர்ட்டபிள் பாண்ட். இது என்னங்க கன்வெர்ட்டபிள் பாண்ட்? இது வந்து நீங்கள் வாங்கும்போது ஒரு கம்பெனியில் பாண்டாக நீங்கள் வாங்குறீங்க. இது ஒரு கார்ப்பரேட் பாண்டு தான். ஆனால் அந்த கம்பெனி வந்து இந்த பாண்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணத்தை அந்த கம்பெனியினுடைய ஷேராக மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ அதுதான் இந்த கன்வெர்ட்டபிள் அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாண்டில் இருக்கிற மணியை அப்படியே அந்த கம்பெனியினுடைய ஷேர்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த மாதிரியான பாண்டுகளில் உங்களுக்கு இந்த கூப்பன் ரேட் அப்படிங்கிறது அந்த 5%லேருந்து 7% வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த பணத்தை அந்த கம்பெனியினுடைய ஷேராக மாற்றுறதுக்கான ஒரு ஆப்ஷன் பெனிஃபிட் இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான கூப்பன் ரேட் தான் கொடுப்பாங்க. யாருக்கு இது சரியானதாக இருக்கும்? எனக்கு வந்து இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய பணத்துக்கும் பாதுகாப்பு வேணும், அதனால் இப்போதைக்கு நான் வந்து பாண்டில் போட்டுக்கிறேன். ஒருவேளை தொடர்ந்து கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் இந்த பாண்டை வந்து பின்னால் ஸ்டாக்காக மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்க இந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எங்கே வாங்கலாம்? இந்த பாண்டு வந்து ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணப்படும் போது நீங்கள் டைரெக்டாக அந்த கம்பெனியில் வாங்க முடியும். அல்லது உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட் மூலமாகவும் இந்த பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது 0 கூப்பன் பாண்ட்ஸ். ஸோ அதில் நேம் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து இந்த பாண்டுக்கு வந்து எந்த கூப்பன் ரேட்டுமே கிடையாது. நீங்கள் இதை டிஸ்கவுண்ட் ரேட்டுக்கு வாங்குறீங்க, வாங்கிட்டு மெச்சூர் ஆகும்போது என்ன ப்ரைஸ் அதில் போடப்பட்டிருக்குதோ அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் விற்கிறீங்க. ஸோ அந்த ட்ரெஷரி பில் மாதிரியே தான் எல்லா ட்ரெஷரி பில்லும் 0 கூப்பன் பாண்ட்ஸ் தான்.
ஆனால் எல்லா ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸும் ட்ரெஷரி பில் கிடையாது. எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுக்கு வாங்குறீங்க, எவ்வளோ நாள் கழித்து அதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸில் விற்கிறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது யாருக்கு சரியாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் ஃபிக்ஸடாக எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து அந்த பாண்டை நீங்கள் விற்கும்போது எக்ஸாக்டாக எவ்வளோ ப்ரைஸுக்கு விற்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது அந்த உறுதி உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கும்போது குறைவான ரேட்டுக்கு வாங்குவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு நான் இப்போதைக்கு வாங்கிக்கிறேன், அது எனக்கு ஓகே தான், ஆனால் எனக்கு 5 வருஷம் கழித்து எனக்கு இந்த அமௌண்ட் கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படிங்கிற அந்த உறுதித்தன்மையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பாண்டு கரெக்டானதாக இருக்கும். ஸோ எங்கே வாங்கலாம்? பிரைமரி இஷ்யூ பண்ணும்போது யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் டைரெக்டாக வாங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் மூலமாகவும் உங்களுடைய புரோக்கர் மூலமாகவும் இதை வாங்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் ரேட்ஸ் பாண்ட்ஸ். இதில் கூப்பன் ரேட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். வழக்கமாக பாண்டு அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு கூப்பன் ரேட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது மாறவே செய்யாது. அதுதான் அந்த பாண்டினுடைய ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு இவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்னாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதில் அந்த கூப்பன் ரேட் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில பொருளாதார காரணங்கள் சார்ந்து அடிக்கடி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. பாண்டில் பொதுவாக ஃபிக்ஸடாக கொடுக்குற கூப்பன் ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாண்டில் ஒரு 8% கூப்பன் ரேட்டுக்கு நீங்கள் அமௌண்ட் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் இந்த 5 வருஷத்தில் பொருளாதார சூழ்நிலைகள் மாறி உங்களுக்கு வேற ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதை விட அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு பாண்டில் போட்டிருக்கிற அந்த பணத்துக்கான அதிகமான ஒரு வட்டி கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிங்கிறது இல்லையா. ஸோ அது வந்து இந்த பாண்டில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ். அப்படி வந்து அதனுடைய நெகட்டிவ் தன்மையை பார்க்கக்கூடிய நபர்கள் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் எக்கனாமி வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு இதில் வந்து அதிகமான லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது மாறும், அதனால் நான் வந்து இதில் போடுறேன், எனக்கு ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சு அப்படின்னா எனக்கு இதில் அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து இந்த பாண்டில் போடலாம். பட் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, இது வந்து வட்டி உயரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த வட்டி வந்து குறையவும் செய்யலாம். ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸை வந்து RBI டைரக்ட் மூலமாக நீங்கள் வாங்க முடியும். கார்பரேட் பாண்ட்ஸ் வந்து உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் மூலமாக வாங்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெர்பெக்சுவல் பாண்ட். இந்த பெர்பெக்சுவல் பாண்டில் வந்து பொதுவாக கூப்பன் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொக்கி இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து மெச்சூரிட்டி டேட்டே கிடையாது, எண்டு டேட்டே கிடையாது. நீங்கள் ஒரு முறை அந்த பணத்தை போடுறீங்க அப்படின்னா அந்த பணம் அப்படிங்கிறது அந்த பாண்ட்லேயே தான் இருக்கும், அதுக்கு எண்டு டேட்டே கிடையாது. ஆனால் மாதம் மாதம் உங்களுக்கு அந்த வட்டி மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு இந்த பெர்பெக்சுவல் பாண்டில் உங்களுக்கு கூப்பன் ரேட் அப்படிங்கிறது 9% 11% வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் மற்ற பாண்டு கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிறத விட இதில் கண்டிப்பாக அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அதிகமான இந்த கூப்பன் ரேட் அப்படிங்கிறது எதுக்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, அஃப்கோர்ஸ் இதில் நீங்கள் ஒரு முறை பணத்தை போட்டுட்டு உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி டேட் அப்படிங்கிறது அவங்களா திரும்ப அந்த பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இந்த பெர்பெச்சுவல் பாண்டை நீங்கள் விற்கலாம். அதாவது இதுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி டேட் அதுவாக வந்து முடிகிற ஒரு டேட்டு தான் கிடையாதே தவிர நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா செகண்டரி மார்க்கெட்டில் உங்களால் விற்க முடியும். ஸோ அதே மாதிரி இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஃபஸ்ட் டைம் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இஷ்யூ பண்ணுறவங்க மூலமாக இதை வாங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் மூலமாக புரோக்கர் மூலமாகவும் இந்த பெர்பெச்சுவல் பாண்டு வாங்க முடியும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தீமேட்டிக் பாண்ட்ஸ். இது வந்து ஒரு குறிப்பிட்ட பாண்டு கிடையாது. ஆனால் பொதுவாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரியே இந்த பாண்ட்ஸ்லையுமே வந்து தீமேட்டிக் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து நான் வந்து காசு கொடுக்கணும், பாண்டில் போடணும், ஆனால் அதே நேரத்தில் வந்து நான் என்னுடைய காசை எதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுல நான் இதுவாக இருப்பேன். என்னால் வந்து நான் க்ரீன் எனர்ஜியில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் வந்து டெக்னாலஜியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குறிப்பிட்ட ஃபீல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நபர்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச்சு தான் இது. ஸோ இந்த பாண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஆசைப்படியே நீங்கள் எந்த ஃபீல்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் மட்டும் இந்த பாண்டு சம்மந்தப்பட்ட மணி அப்படிங்கிறது இன்வெஸ்ட் பண்ணப்படும். வழக்கமாக ஒரு 7-8% வரைக்கும் உங்களுக்கு ஒரு வருடாந்திர கூப்பன் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் இஷ்யூ பண்ணும்போது நீங்கள் டைரெக்டாக அவங்க மூலமாக வாங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட் மூலமாகவும் இதை வாங்கலாம். இன்னும் ஒரு சில பாண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் வந்து அரசாங்கமும் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நிறுவனங்களும் டீல் பண்ணுவாங்க, பெரிய பெரிய கம்பெனிகள் டீல் பண்ணுவாங்க. அது வந்து நம்முடைய சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக என்னென்ன பாண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது, ஸோ உங்களுடைய சூழலில் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பெரும்பாலான பாண்டுகளில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு டிமெட் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ டிமெட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிச்சிடலாம். உங்களுடைய ஆதார் பேன் கார்டு அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்க கேட்குற டீட்டெயில் அப்லோட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆரம்பிச்சிடலாம். இல்லை இந்த விஷயத்தை உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து காட்டுற டீட்டெயில்ஸ் நீங்கள்
நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான கைடன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் அப்பாயின்மெண்ட் நீங்கள் என்கிட்ட புக் பண்ண முடியும். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். என்னோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அதை புக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பாண்டை பற்றி தெரியணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதில் பதில் சொல்லுவேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.